வணக்கம் 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 வணக்கம். உங்கள் பார்வையில் நடக்கட்டும், பார்க்கும் உங்கள் பார்வையில் நடக்கட்டும். முதல்ல அனைத்து உயிரும் பசியாறி இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழி அமைப்போம். இதை சொல்லிடுவோம். உங்கள் பார்வையில் உங்கள் வழியில் என்ன வேணும்? உணவு, உட, உறையுள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் உற்றாருக்கும் இப்போ நீங்கள் யோசிப்பீர்கள் மனிதருக்கும் இந்த அனைத்து உயிருக்கும் வேண்டும். இப்போ உங்கள் பார்வையில் என்ன வேண்டும்? அமைதி, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி. உலகம் எல்லாம் இருக்க காலக்கால் பிரச்சனை வர உலகம் எல்லாம் நிலவினால் மனிதர் நாம் பூமியில் வந்து எல்லாருக்கும் கிடைக்க நிம்மதி கிடைக்கும். உங்கள் பார்வையில் உங்கள் வழியில் இதை கொண்டு வரலாம் என்று தான் நான் சொல்கிறேன். இதை கொண்டு வரலாம் என்று சொன்னால் இதை நான் சொல்கிற ரெண்டு இல்லை, ஐரோப்பாலையும் மற்ற வளர்ச்சி அடைஞ்ச நாட்டிலையும் இதை ஐரோப்பாலையும் தான் கேட்குறேன். கொடுக்குறாங்க உணவு, உறைகள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு 18 வயசு மட்டுக்கும் கன்ஃபார்மாக குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. பேருந்து வந்து வேலை செய்வினம், வேலை செய்யாட்டிக்கு வேலை செய்ய மட்டும் எடுக்க மட்டும் கொடுக்குறாங்க. சரி, உடம்புகளை எல்லாட்டிக்கும் கொடுக்குறாங்க. சரி, இந்த உணவு, உறைகள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு இந்த ஐரோப்பாவில் குளிர் இந்த ஒன்றை போட்டால் விலைக்கா ஒன்றுமே இல்லை. ஐஸும் குளிரும் மழையும் அப்படி என்று இருக்கும். அல்ல இருக்குதே, நடக்குது கண்ணுக்கு முன்னால். அப்போ வந்து இதை நான் தமிழில் கதைக்கிறபடியால் இதை வந்து அனைத்து மனிதருக்கும் நான் முழங்கப்படுத்த இயலாது. உங்கள் பார்வையில் உங்கள் வழியில் அனைத்து மக்களுக்கும் முழங்கப்படுத்த இயலாது. நான் கதைக்கிறது இலங்கையில் வடக்கு கிழக்கு விளங்கும். அதால் வந்து இதை என்னென்னு கொண்டு வரேன்னு சொன்னால் அரசியல் மாற்றம் கொண்டு வரேன். ஒரு ஆள் தான் கொண்டு வரையில, ஒரு ஆள் சொல்லத்தான் 10 வயசாத்தான் எரியுது. எப்படி கொண்டு வரேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கிறது. யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து அப்படியே இலங்கை முழுவதும் மாற்றுறது. உங்கள் பார்வையில் உங்கள் வழியில். உங்கள் பார்வை என்ன, உங்கள் வழி என்ன? உணவு, உறைகள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் குடும்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இவ்வளவுதான். எப்படி கொண்டு வரன்றதை கொண்டு வரலாம். ஐரோப்பாவில் இருக்க கொண்டு வரலாம். ஜனநாயகத்துலேருந்து ஒரு மாற்றம் பண்ண கொண்டு வர்றது என்ன மாதிரின்னு சொன்னால், நான் சொல்கிற தயசது கேளுங்க. இதில் ஒரு சிக்கலும் இல்லை. ஆணை பெண்ணை பிரிக்கிறது இல்லை. பெண்கள் வந்து ஒன்றுபட ஈஸியாக இருக்கும் ஆண்களை விட. ஆண்கள்லாம் உலகத்தான் ஆண்டு ஒன்று இருக்கணும், அமைதி சார்ந்த சமாதானம் வந்துட்டா இல்லை. பெண்கள் ஒன்றுபட்டு பெண்களுக்கு தான் பார்க்க செலுத்தணும் முதல் முடிவெடுக்கணும். முடிவெடுத்துட்டு இந்த டிக்டாக்கை ஆயுதமாக பாவிக்கணும். டிக்டாக், யூடியூப் என்னென்ன இருக்கோ அத்தனையும் என்னென்ன இருக்குது நார்மலாக பார்த்தீங்கன்னா டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் இதை வந்து ஒரு ஆயுதம் போலன்னு சொன்னால் இதுலேருந்து நீங்கள் பரப்புரை செய்யுங்க. பெண்களுக்கு வந்து உங்களுக்கு வெக்கமாக இருந்தால் வேறு பேரில் சொல்லுங்க. பெண்கள் வந்து குழந்தைகளை பெற்றெடுத்தால் அந்த குழந்தைய வந்து ஒரு தகப்பன் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். தாய் வந்து அந்த இயற்கை என்ற படைப்பு விட்டு போவே இல்லாது. தூக்கி ஒரு இங்கே வச்சாலும் அந்த குழந்தையால தாய் வந்து தூக்கிடும். அப்போ வந்து இந்த அரசியல் வந்து பெண்களுக்குரியது. பெண்களுக்கு பொற்காலம் இது. பெண்கள் காலங்காலமாக நீங்கள் வரலாறு பார்க்குறீங்கள. பெண்கள் வந்து அரச காலத்துலேருந்து பெண்கள் சரியான கொடுமையல் இதழ் வேதனைகளுக்கு உட்பட்டு வந்தால் அது காலத்தின் கட்டாயம். என்னென்னு சொன்னால் பெண்கள் தனியாக போனால் சட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, வேறு மனுஷ குழு பிடிச்சிடும் இதன்றும் அப்படி இப்படின்றால பெண்கள் அடக்குமுறை பட்டு பழைய வரலாற்றுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கேவலமான வரலாறு எல்லாமே இருக்கும். கள்ளிப்பால் ஊற்றுறது, உடங்கட்டுறது. இந்தியாவில் அந்த கேரளாவில் அதை பார்த்தது பிறகு அந்த மார்பகத்தை ஒரு மார்பகம் வந்து அப்படியே வெட்டி தானமாக செய்யணும்னு சொல்லி அதை பார்க்க ஒரு மாதிரி இருந்தது. இப்படி இப்போ உங்களுக்கு கையில் பொற்காலம் இருக்குது. அதை நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு ஏவிக்கொண்டே இருக்கேன். ஒரு சக்தி கொண்டு ஏவிக்கொண்டே இருப்பேன். எப்படின்னு சொன்னால் இப்போ கையில் வாக்கு இருக்குது பொம்பளைகளுக்கு. அந்த வாக்கு என்ன செலுத்துறீங்கன்னு சொன்னால் குழப்பம் இருக்கும். குழப்பத்தை தீர்த்து வைக்கத்தான் இதை சொல்கிறேன். அந்த என்னென்னா ஜனநாயகத்தில் குழப்பம்னா காசு, பதவி, புகழ். இப்போ உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல்வாதின்னு சொன்னால் காசு உழைக்கலாம், காசு, சொத்து, அதுக்கெல்லாம் ஒரு வழி ஒன்று சொல்கிறேன். 2 ஸ்டெப் இருக்குது, 2 படி. அந்த 2 படியோட இவ்வளவும் முடியுது. என்ன படின்னா யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கிறது. பெண்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் சிறத்தொகை பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 லட்சம் பேர் பார்க்க போகிறதுல வந்து ஒரு 4-5 லட்சம் வந்தால் ஒரு 2 லட்சம் பொம்பளைகள் யாழ்ப்பாணத்தில். பொம்பளைக்கு தான் பார்க்க சொல்லிட்டோம்னா பொம்பளை கட்சி ஒன்று சொல்லி இருக்கும். முதல்ல அதாவது உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு
பொம்பளை வந்து பெண்கள் கட்சி ஒன்று சொல்லி இருக்கும் வாளி சின்னத்தை வைங்க கிணத்து வாளின்ற வேலை தண்ணியை கொண்டு வர்றது மேலே தரும் விட்டா கீழே வரும் மற்றபடி பேசாமல் இருக்கும். அதே போல் எம்பி வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மக்கள் சொல்கிறத பாராளுமன்ற சொல்லணும், பாராளுமன்றம் வந்து மக்கள்கிட்ட சொல்லணும். இவ்வளவுதான் வேலை. அரசியல்வாதிய ஒரு வாளி போல சின்னம் பேங்கோ, முக்கியமாக வந்து அது வாளி போல சின்னம் பேங்கோ. பெண்களுக்கு தான் பார்க்க சொல்லணும். ஜாழ்ப்பாணத்தில் 2 லட்சம் பெண்கள். இதை உங்கள் பார்வையில் உங்கள் வழியில் சரியா, உங்கள் பார்வையில் உணவு கல்வி மருத்துவம் பாதுகாப்பாக நிறைய சமாதானம் சந்தோஷமாச்சு நிம்மதி உங்களுக்கு வேணும். உங்கள் பார்வையில் உங்கள் வழியில் இதை வந்து வேறு பக்கமாக இருந்தால் வேறு பேர்லேருந்து பெண்கள் அது முதலாவது படி. இதில் என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு? இவ்வளோ கிடைக்கும் இந்த சின்ன விஷயம் செய்ய, இதில் என்ன கஷ்டம் இருக்குது? ஒரு கஷ்டம் இல்லை. பெண்களுக்கு தான் பார்க்க சொல்லணும். அது கூட சுதந்திரம் தானே. ஆம்பளைகளுக்கு பார்க்க செலுத்தாங்க. இப்போ இந்த ஆண்கள் வந்து இப்போ என்ன சொன்னால் ஆண்கள் பெண்களை பிரிக்கல. ஆண்கள் வந்து அதிகாரத்தில் வர ஆண்கள் வந்து தாங்கள் நல்லா இருந்து கொண்டு உங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்த தேவையில்லை. இப்போ நீங்கள் வடகொரியாவை எடுத்தோன்னு சொன்னால் வடகொரியா அந்த தடியன் வந்து இந்த வடகொரியா அதிபர் வந்து தான் எல்லாம் அனுபவிக்கிறான் குடிக்கிறான் மக்களை வந்து கஷ்டப்படுத்துகிறான். அப்படி அதே போல் இதில் இருந்து காப்பாற்று தான். அப்போ வந்து பெண்கள் வந்து நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறபடியே அரசு உங்களுக்குரியது. சாமான் விலைவாசிகளை தீர்மானிக்கிறது நீங்கள். மது கதைகள் குடிகள் இப்போ வந்து ஆரம்ப காலத்தில் கட்டாயம் ஜாழ்ப்பாணத்தில் தேவையான தீர்மானிக்கிறது நீங்கள். தேவையில்லை வளர்ச்சி அடைய மட்டும் அதுன்னு சொல்லி தீர்மானிக்கிற பெண்கள் வந்து முதலாவது பெண்களுக்கு இதை சின்ன ஒரு இது பள்ளிக்கூடம் ஒரு 10-15 பள்ளிக்கூடம் இருக்கும் பிறப்பி விட்டால் சரி. முதலாவது. 2வது விஷயம் 2 படி சொன்னான். 2வது விஷயம் ஒரு அக்காவை தங்கச்சியோ அதை முதலாவது நீங்கள் பெண்களை வாக்கு செலுத்தோம்னா ஆம்பளைகளும் மெருவினோம். ஆம்பளைகளும் வாக்கு செலுத்தா அது வந்து சரியான வலுவான கட்சியாக இருக்கும். இது உலகமெல்லாம் பரப்போணும். உணவுரைகள் அள்ளி மற்றும் பாதுகாப்பு உலகமெல்லாம் கிடைக்கணும். உலகமெல்லாம் அமைதி சார்ந்த சமான சந்தோஷம் வச்சு நிம்மதி வரணும். ஒரு சக்தி கொண்டு ஏவுகிறது என்று சொல்கிறதா என்று சொல்லிட்டு போயிடுவார். இது ஒன்றே போதும். சேர்ந்து வேற ஒரு அக்கா தங்கச்சியை விரைக்க சொல்லுங்க. யாழ்ப்பாணத்தை சின்ன இடத்தை மாற்றுவோம். நீங்கள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இப்போ கதிரையில் பாக்கா வங்கச்சி இருக்கே சொல்லுவோம். சொத்து கணக்கு கொண்டு வச்சிருப்பீங்க. செஞ்சு 5 லட்சமோ 5 லட்சம் 1 லட்சமோ 1000 ரூபாய் என்ன இருக்கும்? இதோ நாம் பிளவு விட்டால் முதியோர் இல்லம் அல்லது அனாதை முதியோர் இல்லம் அல்லது அரசு எடுக்கலாம். நான் பிளவு விட்டால் என்று எழுதி வச்சால் பிளவு விட்டால் அரசு எடுத்துரும். எப்படி அடுத்த அரசு வந்து குறைத்தான் போகுது. அப்போ வந்து சுத்தமாத்துக்கார வரமாட்டோம். அப்போ அக்கா தங்கச்சி அப்போ எழுதி வச்சுட்டு முதற்படி 2 படி இருக்கிறான். யாழ்ப்பாணத்தில் மாறு இப்படி நடந்துட்டோம். என்ன நடக்குதுண்டவே முல்லத்துக்கு நச்சு பவனியாம் இல்லது மண்டலம் திருக்குளம் என்ன தமிழ்களும் மாறிடும். சிங்கள மக்கள் இதை பார்ப்பினோம் நல்ல மண் நினைச்சிட்டு சிங்கள மக்கள் என்ன செய்வினோம் அதை வந்து பின்பற்ற உடனே இலங்கை மாறுது. ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசு தங்களோட பணிக்காலம் மட்டும் அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக முன் வர வேண்டும் என்று சொல்லி இலங்கை எடுத்துக்காட்டா மாற இலங்கையிலேருந்து தீயா உலகுக்கு பரவ உலகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் தங்களோட கையில் வாக்கு இருக்குது, தங்களோட பொற்காலம் என்று உணர்ந்து தங்களோட குழந்தை எழுதுகளை வந்து பூமியில் இல்லாமல் இருக்குது. கணக்கை நீங்கள் கன்ஃபியூஸ் ஒன்றுமாங்கோ. இவ்வளவோ காசுகளை உழைக்கிறாங்க, இவ்வளோ முன்வழிக்கு இவ்வளோ காசுகளை செலவழிச்சு அனுப்புகிறாங்க. காசு விட்டு இப்படி வச்சுக்கிறாங்க. பூமியிலே அனைத்து வளவும் இருக்குது, எல்லாத்தையும் பகிர்ந்தாச்சரி. உலகம் எல்லாம் வந்து ஆட்சி மாற்றம் வந்தோன்னா உணவு ஒரே மற்ற மத உலகம் எல்லாம் ஆட்சி கிளச்சி பொம்பளை இந்த கையில் பார்க்கு பொம்பளை எழுதுறாங்க, சட்டம் பொம்பளை எழுதுது. இந்த குழந்தைக்கு 18 வயசு மட்டும் இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் மட்டும் சொல்லி உலகம் எல்லாம் மாறும். உலகம் எல்லாம் மாறணுன்னா மெதி சாந்தம் சமானம் சந்தோஷம் மாட்சி எல்லாம் வந்த உடனே பசிச்சா தானே உண்டு களவு வாங்க கொண்டு கல்ல சிந்தனைகள் வருது, திருப்தியாக இருக்க வராது. மாறணுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கேடுகட்ட அணுக்கலவுகள் கண்டுபிடிச்ச வைரஸுகள் அதுகளை இந்த அண்ட வழியில் கொண்டு பூமிக்கங்களை விட வழியில் போகுது. மெல்ல மெல்ல பூமி பூஞ்சோலியாக மாறுது. எந்த வித குழப்பரமாக எடுக்காங்க. யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கும் இதில் போகிறோம். யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிட்டு இந்த உலகத்தில் நடக்கிற அரசியல் அதுகள் சொல்லுவாங்க. அமெரிக்கா சார்ந்த நாடுகள் பிரியுது, ரஷ்யா சார்ந்த நாடுகள் பிரியுது, சைனா சார்ந்த நாடுகள் பிரியுது, உலகம் மூண்டா பிரியுது. அதுக்குள்ள வந்து இந்தியா இந்த பக்கம் போகிறோன்னு தெரியாமல் கொன்ஃபியூஸாக இருக்குது. இதுகள் எல்லாத்தையும் விட்டுடுங்கோ. இதுகளுக்கு முதல் இந்த அணு ஒன்றும் படிக்காது. என்ன ஏதோ ஒன்று படைச்சிருக்கு, ஒரு தேவைக்காக படைச்சிருக்கு. அந்த வேலை செய்து அந்த வேலையை என் மூலமாக நான் சொல்கிறேன். இதை சொல்லி முடிக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிங்க பெண்கள் ஒரு 2 லட்சம் பேரை நீங்கள் மாற்றி உலகத்தை வந்து கிசி 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 சென்று உலகம் நன்றி வணக்கம் வாழ்க.